அன்பார்ந்த ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற மூலிகை வந்து நந்தியாவட்டை. இது நந்தியாவட்டத்தில் சின்ன இதில் இருக்குது. நந்தியாவட்டை எத்தனையோ ரகம் இருக்குது. பெரிய நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை, குண்டு நந்தியாவட்டை, ரோஜா நந்தியாவட்டை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் நிறைய வந்து அதே போல் உள்ள அதே குணம் உள்ள செடிகள் நிறையா இருக்குது. நந்தியாவட்டையில் எத்தனையோ வகை உண்டு. அதில் இது வந்து நல்ல சிறப்பு வாய்ந்த நந்தியாவட்டை. இந்த நந்தியாவட்டை பூவை வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது வந்து நந்தியாவட்டை கண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. நந்தியாவட்டையினுடைய கண்ணுக்கு கண்வலி வந்தால் இந்த பூவை கசக்கி கண்ணில் விடுவாங்க. நந்தியாவட்டையுடைய இலைகள் வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இந்த நந்தியாவட்டையை வந்து பயன்படுத்தலாம். முட்டி வலி இருந்தாலும் இந்த நந்தியாவட்டையை காய்ச்சி குடிக்கும்போது அந்த மூட்டு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த நந்தியாவட்டை வந்து கண் பார்வையை வந்து அதிகரிக்கக்கூடியது. கண்ணில் வரும் அந்த கெட்ட நீர்களை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு கண்ணை வந்து ஒளிபர செய்யக்கூடியது. ஆனால் கண்வலி வந்த நேரத்தில் இதை வந்து பயன்படுத்த வேண்டாம். கண்வலி வராத நேரத்தில் இதை பயன்படுத்தணும். இதை மாதம் ஒரு முறை பயன்படுத்தணும். அப்போ வந்து கண் பார்வை கூடும். கண்வலி வந்த நேரம் நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்வலியை வந்து உடனே சரி செய்யும். கண்வலியை வந்து உடனே சரி செய்ய விடக்கூடாது. கண்ணில் இருந்து அழுக்குகள் வெளியே வரலன்னா தலைக்குள்ள மூளையில் வந்து கட்டி வந்துடும். அந்த கட்டி வந்ததுன்னா அந்த கட்டியை நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த நந்தியாவட்டையை வச்சு நிறைய பேர் அந்த நேரத்தில் கண்ணில் விட்டு அந்த அழுக்குகளை தடுத்துடுறாங்க. ஆனால் கண்வலி வந்தால் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த பூவை வச்சு நம்ம அடிப்பட்ட காயத்தில் கட்டினோம்னா காயம் வந்து கண்டிப்பாக வந்து குணமாயிரும். இந்த இலைகள் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இரத்த கொதிப்பு, உயர் இரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். அந்த உயர் இரத்த கொதிப்பை வந்து சரி பண்ணக்கூடியது. இது கூட சில மூலிகைகளை சேர்த்து சரி பண்ணால் அந்த தாழ் இரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணக்கூடியது. அது வேறு மருத்துவத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த மூலிகையினுடைய அடையாளம் தெரியல. நந்தியாவட்டைன்னா எது அதுன்னு தெரியல. வேறு ஏதாவது ஒரு பூச்செடி எடுத்துகிட்டு போய் நாங்கள் நஞ்சு செடி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. இதில் உடைய பூக்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சிறிதளவு மனம் இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து நல்ல மல்லிகைப்பூ செடி மாதிரி தான் இருக்கும் இலை. ஆனால் இது வந்து ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது. இது வந்து குறைந்தது ஒரு 20 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதனால் இது ஒரு மரம் செடி. இது வேறு எதுக்கும் கட்டைக்கு பயன்படாது. இது சாதாரண ஒரு குத்துச்செடியோடு சேர்ந்தது. மரம்னா அது வந்து வீட்டுக்கு கதவு ஜன்னல் இதுக்கு வந்து மரத்தை உடைச்சி போடுவாங்க. அதுக்கு இந்த மரங்கள் உதவாது. இது பால் உள்ள மரம். இது வற்ற ஆரம்பிச்சிடும். இதை கிள்னா பால் வரும். இந்த பாலினுடைய பயனால் அந்த கட்டை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து மரங்கள் வீடுகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. மருத்துவத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். இதை வந்து அடிப்பட்ட காயத்தில் இந்த இலைகளை நம்ம அரைச்சி கட்டிட்டு வந்தோம்னா அந்த இலையினுடைய பயனால் அந்த காயங்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இது அது மட்டும் இல்லை, இதை கொதிக்க வச்சு கஷாயம் போட்டு குடிச்சா எல்லா நோயும் வந்து சரியாகும். எந்த நோயினா முதல்ல வந்து இரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். அடிக்கடி கோபம் வர்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப கொடுக்க வேண்டிய ஒரு மூலிகை. கோபத்தை குறைக்கக்கூடிய மூலிகை எதுனா இந்த நந்தியாவட்டை தான். எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நந்தியாவட்டையினுடைய இலையை கொதிக்க வச்சு காய வச்சு 1 டம்ளர் அளவு கொடுத்தா போதும். இதில் ஒரு இலைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு இலைக்கு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த 200 மில்லி அளவு தண்ணியை கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுடைய கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். கோபம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ரத்த அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்யவும் சமன் செய்யவும் இந்த நந்தியாவட்டை பயன்படுது. இந்த நந்தியாவட்டை வந்து குச்சியை ஒடிச்சு வச்சாலே முளைக்கக்கூடியது. இது வேரோடு கொண்டு போய் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது மலைப்பகுதியிலையும் கிடைக்கும், தரைப்பகுதியில் கிடைக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிகளாகவும் பூங்காக்களில் வந்து அழகு செடியாகவும் நட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே நன்மை தான். நமக்கு வந்து தேவை எப்போயோ அப்போ மட்டும் எடுத்துக்கிடுவோம். தேவையில்லாத நேரத்தில் இந்த செடிகளை ஒடிக்கக்கூடாது, வெட்டி எரியக்கூடாது. இதனுடைய பயன்கள் தெரியாமல் நிறையா பேர் வெட்டி அது சாலை ஓரத்தில் வீசி எரிஞ்சிடுறாங்க, தீயை ஊற்றி கொளுத்திடுறாங்க. இந்த தீயை வச்சு கொளுத்தக்கூடாது. ஏன்னா இதனுடைய பயன் அந்த அளவுக்கு. எவ்வளோ பேர் இன்றைக்கி ரத்த கொதிப்பில் அவதிப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு கோழி அடித்து சாப்பிட்டா 1 மாதத்துக்கு ரத்த கொதிப்பு கூடிரும். கோழிக்கறி நம்ம லேசாக நினைக்கிறோம். ஒரு நாள் சாப்பிட்டா 1 மாதத்துக்கு ரத்த கொதிப்பு அதிகரிச்சிடும். அந்த 1 மாதத்துக்கு சரி செய்யணும்னா 1 மாதமாக இதை வந்து இதில் ஒரு இலை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் தான் அவங்க மருத்துவமனைக்கு போகாமல் அவங்களுடைய ரத்த கொதிப்பு ஒரு சீராக வச்சுருக்கோம். இல்லைன்னா அவங்களுக்கு 3ஆவது நாளே மயக்கம் வந்து அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்த்துருவாங்க. உயர் ரத்த அழுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. கோழிக்கறி நம்ம லேசாக நினைக்கக்கூடாது. கோழிக்கறியை சாப்பிட்டாலே ரத்த கொதிப்பு கூடிரும். சிலர் வந்து கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது.
அசைவ உணவு சாப்பிட்றத விட சைவ உணவு சாப்பிட்டா இரத்த கொதிப்பு குறையும் போது எந்த ஒரு மருத்துவம் தேவைப்படாது. அதுக்கு இந்த நந்தியாவட்டை இலையை கொதிக்க வச்சு குடித்தோம்னா அவங்க உடல் நலம் சீராக இருக்கும். அவங்களுடைய இருதயம் வந்து ஒரே சீராக அடிக்கும். ஒரே சீராக ஓடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒரே சீராக ஓடலைன்னா அந்த கோபம் அதிகரிக்கும் போது இதயம் வேகமாக துடிக்கும். வேகமாக துடிக்கும் பொழுது தான் கோபம் அதிகரிக்கும். கோபம் வரும்போது யார் எதிர்க்க நிற்கிறாங்கன்னு தெரியாது. அந்த கோபத்தில் எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா இந்த நந்தியாவட்டை இலையினுடைய கஷாயத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு இலையை ஒரு இடத்திற்கு கொடுக்கணும். 200 மில்லி தண்ணியில் காய்ச்சி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களுடைய கோபம் குறையும். அவங்களுடைய அந்த ரத்த அழுத்தன்ற பிபின்றது வந்து கட்டுப்படும். பிபி கட்டுப்பட்டால் தான் உடம்பு வந்து ஒரு சீராக இருக்கும். பிபி கட்டுப்படலைன்னா அதுக்கு வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்டுட்டே வரணும். வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட அவங்களுடைய உடல் நலம் கெட்டுக்கிட்டு தான் போகுமே தவிர நல்லாகாது. ஆனால் இதை வாழ்க்கை பூரா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் நலம் சீராகும். எதையுமே வந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டா போதும். தொடர்ச்சியாக எந்த ஒரு மூலிகையும் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட சொல்லி எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் சாப்பிடணும். சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் சாப்பிட்ணோம்னா அதுக்கு வேறு மூலிகைகள் தான் உண்டு. இந்த மூலிகையெல்லாம் குறிப்பிட்ட நாள் தான் சாப்பிட்ணும். குறிப்பிட்ட நாளில் சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுடைய உடல் நலம் நல்ல நிலைக்கு வரும். நல்ல நிலைக்கு வந்தால் அவங்களுடைய உடல் பாதுகாக்கப்படும். அதனால் இந்த நந்தியாவட்டை பூவினுடைய பயனை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் வேறொரு மருத்துவத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் அடி வயிற்று வலி. வயிற்று வலியில் அது என்ன அடி வயிறு மேல் வயிறு? அடி வயிற்று வலின்னா அடியில் மேல் பாகம் கீழ்பாகம் இருக்குது. 3ஆக பிரிச்சுக்கிறலாம். மேல் வயிறு வந்து நெஞ்சு குழிக்கும் அதுக்கும் இருக்கிற இடம் மேல் வயிறு. நடுவயிறு வந்து நடுமையாக இருக்கும். அடி வயிறுன்றது கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிற அந்த அடி வயிற்று வலி வந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று என்ன செய்வாங்க, குடல் இறக்கமாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னு சொல்லி பயந்துருவாங்க. அது பிறண்டு வலிக்கும். இந்த வலி எதுக்கு வருதுன்னா செமிக்க முடியாத உணவு. எந்த உணவு நமக்கு செமிக்க முடியலையோ, நமக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு சாப்பிட்டோம்னா அந்த அடி வயிற்றில் வலி வந்துடும். பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் அந்த அடி வயிற்றில் வலி வந்துடும். ஆண்களுக்கு செமிக்க முடியாத உணவு, அது எந்த உணவு அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அந்த நேரம் வந்துடும். அல்லது வெயிலில் அதிகமாக சுற்றி திரிஞ்சு எங்கெங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு அந்த வெயில் தாக்கம் முழுவதும் அவங்க உடம்புல வந்து இருந்து அந்த உடம்பு தாக்கம் வந்து இருக்கும் பொழுது வயிற்று வலி ஏற்படும். அந்த வயிற்று வலி ஏற்படும் பொழுது அடிவயிறு வந்து பிணைஞ்செடுக்கும் போது நீங்கள் தூங்க முடியாது. இந்த வலி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தாங்க முடியும். தினந்தோறும் இந்த வலி இருந்ததுன்னா அந்த வலிக்காக வேண்டி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வயிற்று வலி தெரியும், தலைவலியும் தெரியும். அந்த மாதிரி வயிற்று வலி தானே நம்ம லேசாக நினைக்கிறோம். அது ஒரு 5 நிமிடம் கூட தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். உருண்டு பிறண்டிருப்பாங்க, அவங்க சுருண்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கான மருத்துவம் அதில் வந்து முக்கிய பங்கு இந்த வில்வம் பழம். இந்த வில்வம் பழம் வந்து எங்கே கிடைக்கும்? சிவன் கோயிலில் கிடைக்கும். வில்வம் மரத்தடியில் இது தன்னால் விழுந்திருக்கும். நம்ம போய் அடித்து எடுக்கக்கூடாது. அதுவாக விழுந்திருந்தா இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிடிங்கிருந்தோம்னா காம்பு இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், பழம் அதுவாக விழுந்திருந்தா இந்த மாதிரி இருக்கும், காம்பு இல்லாமல் இருக்கும், இந்த குழி இருக்கும். அப்போ வந்து மரத்துலேருந்து தானாக விழுந்ததுன்னு அர்த்தம். இந்த வாசமே ஒரு தனி இதாக இருக்கும். அந்த ஒரு மனம் ஒரு தனி இதாக இருக்கும். அது முகர்ந்து பார்த்தாலே அவ்வளவு நல்லது உடலுக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வில்வ மரம் எங்கே இருக்கோ அங்கே சுற்றி உள்ள இடங்கள் முழுவதும் புண்ணியமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக அளவு ஞானம் இருக்கும். அந்த வில்வ மரத்தடியில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகம் இருக்கும். அதனால தான் சிவன் தலை மேலே வில்வ இலையை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதிக அளவு ஞானம் வேணும்னா வில்வத்தை சாப்பிடணும், இல்லைன்னா வில்வ மரத்தை அடியில் இருக்கணும். ஒரு மரத்தை நம்பி வாழணும், இல்லைன்னா ஒரு மனுஷனை நம்பி வாழணும். நல்ல மனிதராக இருந்தால் நம்பி வாழலாம். ஆனால் மரத்தை நம்பி எப்பயும் வாழலாம். மரம் வந்து நமக்கு நல்லதை செய்யும். அதில் வந்து வில்வ மரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வில்வ மரம் வச்சுருந்தா 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியதற்கு சமம். அதனால் வீடுகளில் யாரும் இதை வைக்க மாட்டாங்க. இது கோயிலில் தான் வச்சுருப்பாங்க. அரண்மனைகளில் உள்ளே இருக்கும். அவங்க வெட்ட மாட்டாங்க. சாதாரண வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இதை வெட்டுவாங்க. வெட்டினா அது வம்சத்தையே அழித்து விடும். வில்வம் வந்து காக்கிற வரைக்கும் காக்கும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப இது பண்ணிடும். அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் வெட்டக்கூடாது. வில்வத்தை வெட்டினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வில்வத்தை வளர்க்க தான் வேணும். வில்வத்தை வளர்க்க அவங்க வம்சமே நல்லா வளரும். அதனால தான் கோயிலில் வச்சுருக்காங்க. கோயிலில் வச்சுருந்தா யாரும் வில்வத்தை போய் வெட்ட மாட்டாங்க. அதில் தேவைன்னா இலை எடுத்துக்கிறலாம், பூ எடுத்துக்கலாம், அதனுடைய பிஞ்சு காய் எடுக்கலாம். ஆனால் காய் பிஞ்செல்லாம் பயன்படாது.
பழத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அடி வயிற்று வலிக்கு இந்த வில்வம் பழத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து அடிவயிறு வலி இருக்கும். அடி வயிற்றில் உள்ள அழுக்குகள் வெளியாகாமல் அந்த வயிறு வந்து பெருசாகவே இருக்கும். குழந்தை பெற்றிருந்தாலும் திருப்பி வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே வயிறு வீக்கமாக இருக்கும். ஆனால் வயிறு வந்து சுருங்கிறதுக்கு வலிக்கும் போது அந்த வலி தாங்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்தணும். இந்த திப்பிலியை ஏன் கொடுக்குறோம்னா, இந்த திப்பிலியை வந்து எல்லா மருந்துலையும் பேறுகால மருந்தில் இதை சேர்க்கும் பொழுது அடி வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி வயிறை சுருக்கமாக்கி பழைய நிலைக்கு கொண்டு வரும். அதனால தான் இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த திப்பிலியை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி நமனமன்னு இருக்கும். ஒரு உள்ளே போகும்போதே அந்த சுவை வந்து நாக்க ஒரு இந்த பிரண்டை மாதிரி சுரண்டிக்கிட்டே போகும். அப்போ வந்து உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வந்து வெளியேற்றும். அது அந்த அளவுக்கு இந்த திப்பிலிக்கு வந்து சக்தி இருக்குது. தேன் எடுத்திருக்கோம். ஏன் தேன் எடுத்திருக்கோம்னா, தேனில் வந்து எத்தனை வகையான மருந்து இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 1,00,000 பூவில் இருந்து எடுத்தால் தான் 1 லிட்டர் தேன் கிடைக்கும். இந்த 1 லிட்டர் தேன் எடுக்கும்போது அது நல்ல எல்லா பூவிலேருந்து எடுக்கும். எருக்கம்பூவிலேருந்து எடுக்கும், வேப்பம்பூவிலேருந்து எடுக்கும், இலுப்பையிலிருந்து எடுக்கும். எல்லா பூக்கள்லேருந்து எடுக்கிறதால அதனுடைய மருத்துவம் வந்து நமக்கு முழு மருத்துவமாக கிடைக்கும். வில்வம் பழத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? அவங்களுக்கு சாப்பிட தெரியல. இந்த வில்வத்திலேயே நிறைய வகை உண்டு. இதில் வந்து இது சாதாரண வில்வம், எல்லா சிவன் கோயிலே கிடைக்கிற வில்வம். அது இல்லாமல் 5 இலை வில்வம் இருக்குது, 3 இலை வில்வம் தான் இது. இதுலேயே காசி வில்வன்றது நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். காசி வில்வம் நம்ம தலை சைஸில் இருக்கும். காசி வில்வம், மகா வில்வம், இந்த மாதிரி 12 இலை வில்வம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எந்த வில்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கிடைக்கிற பழங்கள் வந்து நமக்கு நல்லதை செய்யும். அந்த பழத்தை இந்த மாதிரி உடைச்சி எடுத்திருந்தோம்னா இதில் உள்ள வந்து ஒரு நஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து சாத்துக்குடி சொலை மாதிரி இருக்கும். இந்த சாத்துக்குடி சொலையை ஏன் அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு தேன் மாதிரி ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் இருக்கும். இதுக்குள்ளே இந்த தேன் மாதிரி இருக்கும். இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. இது சொலை மாதிரி இருக்குது பாருங்கள், நல்ல ஆரஞ்சு பழ சொலை மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம சோரியாசிஸ் உள்ளவங்க அந்த நோய் உள்ளவங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிறத எடுத்து மேலே போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சோரியாசிஸில் இருக்கிற கிருமிகள் சாகும். அந்த அளவுக்கு இதில் உள்ள அந்த தேன் மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ருசி இருக்காது. கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் மாதிரி இருக்கும். இந்த தேன் மாதிரி இருக்கிறது அவ்வளவு கசப்பு இருக்கும். இதை வந்து நஞ்சின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் ஒரு மருந்து தான். இதை வந்து தோல் நோய்க்கு பயன்படுத்தலாம். இந்த தோல் நோய்க்கு பயன்படுத்தும் போது இந்த தேன் மாதிரி இருக்கிறது மட்டும் சாப்பிடாம மீதி எல்லாத்தையும் வில்வம் பழத்தில் இருக்க அனைத்து பகுதியும் சுரண்டி எடுத்து இதை சாப்பிட்டீங்க. முதல்ல சாப்பிடும்போது ரேசாக கசக்கும், அப்புறம் கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் துவர்க்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் 5 பழம் சாப்பிட்டாலும் அந்த பெண்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல சாப்பிடும்போது வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டாச்சுன்னா நம்ம அதை விட மாட்டோம், அது நம்மளை விடாது. அந்த அளவு ருசியாக இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பிடும். ஆனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பிரித்து எடுத்து இதை தனியாக வச்சிட்டோம்னா இந்த கசப்புத்தன்மை இதோட போயிடும். இதனுடைய கசப்புத்தன்மை வெளியிலையும் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படும். இந்த வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படும் போது அது வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்காது. இந்த வில்வம் பழம் ஏன் சாப்பிட்றோம்னா வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். வில்வம் பழம் சாப்பிட சாப்பிட ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானா அடி வயிற்றில் வலியே இருக்காது. வில்வம் பழத்தை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இந்த புற்றுநோய் வராது. சிகரெட் அதிகமாக குடிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வில்வம் பழம் ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அதில் உள்ள கஷ்டங்கள் போகும். நிறைய பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வர்றதுன்னா இந்த வில்வம் பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பரோட்டாவை சீக்கிரம் செமிச்சிரும். சீக்கிரம் செமிச்சோம்னா அந்த ஹார்ட்டில் வர பிளாக்கை வந்து தடுக்கக்கூடியது. அதனால் வில்வம் பழத்தை இதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பரோட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெஞ்சு அடைப்பு இருக்காமல் இருக்கணும்னா இந்த வில்வம் பழத்தில் உள்ள சதைகளை வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும். இந்த சதையை சாப்பிடணும். இப்போ வந்து இதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவம் செஞ்சு சிறிது இடைவேளைக்கு பின் மீண்டும் நம்ம சந்திப்போம். இந்த வில்வம் பழத்திலேருந்து மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ நம்ம பார்ப்போம். வில்வம் பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்திருக்கோம். சுரண்டி எடுத்ததில் இந்த உள்ளே இருந்த இந்த சதைகள் மட்டும் எடுத்திருக்கோம். அதில் உள்ள நஞ்சை இந்த பாருங்கள் பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து உள்ளே வந்து வில்வம் பழத்துக்குள்ளே வரிசையாக இருக்கும். இந்த வரிசையாக இருக்குன்னா உள்ளே வந்து தேன் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தோல் நோய்க்கு பயன்படுத்தலாம். இது வந்து அந்த அளவு கசப்புத்தன்மை வாய்ந்தது. இதை நேரடியாக சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றை பெரட்டும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து சாப்பிட வேணாம். உள்ளே இருக்கிற அந்த தேன் மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டணும். அது எந்த தப்பும் பண்ணாது.
இருந்தாலும் நம்மளை சாப்பிட விடாமல் தடுக்கும். அந்த அளவு அதில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இது லேசாக நாக்கில் தொட்டோம்னா குடல் முழுவதும் கசக்க ஆரம்பிக்கும். அந்த அளவு அந்த தேன் மாதிரி இருக்குமே தவிர அதனுடைய கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மையும் சேர்ந்து அந்த சதையில், இந்த ஓட்டில் உள்ள சதையில் இருந்து எடுத்திருக்கோம். இந்த சதையிலிருந்து எடுத்ததை இந்த மாதிரி எடுத்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பிலி பொடி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்தா போதும். வில்வம் பழத்திலிருந்து எடுத்த இந்த சதை வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த திப்பிலி பொடி சேர்த்தா போதும். அதிக அளவு தேவையில்லை. திப்பிலி பொடி வந்து 5 கிராம் எடுத்து இதோட சேர்க்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த திப்பிலி பொடி சேர்த்தோம்னா வயிற்றில் உள்ள வலிகளை சுருக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும். சாதாரணமாக இந்த வில்லம்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கூடும், உள் உறுப்புகள் பலமாகும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிறமே மாறிடும். அழகாக இருப்பாங்க, நல்ல பொலிவோடு இருப்பாங்க. ஆனால் தினந்தோறும் உங்களுக்கு பழம் கிடைக்காது. ஏன்னா யாராவது புடிங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதுவாக விழணும். வில்வ மரத்தடியில் போய் பார்த்தீங்கன்னா அதுவாக விழுந்திருக்கும், நிறையா இருக்கும். அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அதை எடுத்து நீங்கள் மருந்தாக பயன்படுத்தணும். இதை தினந்தோறும் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும். அடிவயிறு இழுத்து அந்த வலி இல்லாமல் முகம் அழகு கூடும். அடிவயிறு வலி இருந்தாலே முகத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ கோவத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். கோபம் அதிகமாக வரும். ஆனால் அந்த கோபத்தை போக்குறதுக்கு இந்த வயிற்றில் உள்ள வலி சரியாக அடிவயிறு சுருக்கம் கொடுக்கும். சுருக்கம் கொடுத்து வலி இல்லாமல் ஆகும்போது முகம் அழகாகும். முகம் அழகாகுதுன்னா வயிற்றில் இருக்கிற அந்த ரணம் குறையுது, அந்த வலி குறையுதுன்னு அர்த்தம். இதோட சேர்ந்து கொஞ்சம் தேன் சேர்க்கணும். ஏன் தேன் சேர்க்கணும்னா கொஞ்சம் அதனுடைய கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தா போதும். நம்ம தேவைக்கேற்ப தேன் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. தேனில் மொத்தமாக குழச்சி வச்சுருந்து நம்மக்கிட்ட நிறையா பழம் இருந்ததுன்னா நிறையா எடுத்து இதோட சரி தேன் சேர்த்து எடுத்து வச்சிட்டோம்னா 48 நாளைக்கு அதே போதும், கெட்டு போகாது. தேன் சேர்த்த பொருள் எதுவுமே கெடாது. ஏன் தேன் சேர்த்த பொருள் கெடாது அப்படின்னா, அலெக்சாண்டர் இறந்த நேரம் அவரை இங்கேருந்து கிரேக்கு கொண்டு போனாங்க. குறைந்தது 6 வருட காலம் அவரை வந்து உடலை வந்து தேனுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஏன் தேனில் வச்சுருந்தாங்கன்னா, இங்கே நம்ம இந்தியர்கள் மருத்துவ முறை பிரகாரம் கேட்கும்போது மனிதனை தேனுக்குள்ளே வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த உடல் கெடாது, உள்ள அந்த கிருமிகள் அவங்கள வந்து சிதைக்கிற தன்மையை வந்து வெளியாக்கிறோம். அதனால் தேனுக்குள்ளே வச்சு பெட்டியில் அடைச்சி கொண்டு போனாங்க. அப்போ தேனுக்கு எவ்வளவு மகத்துவத்தன்மை இருந்தால் ஒரு உடல் கெட்டு போகிற உடலை கெட்டு போகாமல் பாதுகாக்குதோ, அதே மாதிரி எல்லா மருந்தையும் தேனுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம்னா 300 வருஷம் ஆனாலும் கெடாது. தேன் என்றைக்குமே கெடாது. தேனுடைய அளவை கூட்டி நம்ம உள்ளே இருக்கிற பொருளினுடைய அளவை குறைச்சி மேலே நிறையா தேன் ஊற்றிட்டோம்னா, இப்போ இது பிரகாரம் செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து 48 நாள் நம்ம சாப்பிட்லாம். 48 நாள் இதிலேருந்து எடுத்து சாப்பிடலாம். டெய்லி போய் நம்ம வந்து பழத்தை உடைக்கணும், நம்ம போய் அது கிடைக்கல இன்றைக்கி என்ன செய்யுறது இல்லை, இதை மொத்தமாக சேகரித்து அது மாதிரி 2 மடங்கு தேன் சேர்த்துக்கணும். இன்னும் இதில் தேன் நிறையா சேர்த்தோம்னா எவ்வளோ நாள்னாலும் கெடாது. அதனுடைய தன்மை அப்படியே இருக்கும். தேனில் உள்ள மருத்துவத்தன்மையும் இதனுடைய தன்மையும் சேர்ந்து 48 நாளில் வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும், வயிற்றில் உள்ள வலியை சரியாக்கும், உள் உறுப்புகளை பலமாக்கும். இந்த பலமாக அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி இருக்காது. அடி வயிற்றில் வலி இருக்கிறவங்க அந்த தையல் மிஷின் தைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பெடலிங் போடும்போது அடிவயிறு வலி இருக்கும். அப்படியே தலை வச்சு தையல் மிஷினில் தூங்கிடுவாங்க. ஏன்னா வலி இருக்கிறதால அவங்களால தைக்க முடியாது. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கும் இந்த அடிவயிற்று வலி வரும், குழந்தை பெற்ற பெண்களுக்கும் இந்த அடிவயிற்று வலி வரும். எல்லாருக்கும் இந்த அடிவயிற்று வலி வருதுன்னா அதுக்கு இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இது எங்கே கிடைக்குது? சிவன் கோயிலில் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கெங்கே வில்வ மரம் இருக்கோ அந்த மரத்தடிக்கு போனீங்கன்னா இப்போ வந்து அது வந்து நல்ல ஒரு சீசன். இந்த வில்வம்பழம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வரைக்கும் நிறைய பழங்கள் விழும். அந்த நேரம் அந்த பழத்தை எடுத்து சேகரித்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். மகா வில்வம் இருக்கிற இடத்துல நிறையா இருக்கும். அது மகா வில்வத்தை விட நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற சின்ன வில்வத்துக்கு வந்து பவர் அதிகம், சக்தி அதிகம். அந்த சக்தி அதிகத்தால் நம்ம வந்து ரொம்ப நல்லா அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தணும். வயிற்றில் உள்ள வலிகளை வந்து குறைச்சி அடி வயிற்று வலி, மேல் வயிற்று வலினா அது வந்து இந்த நம்ம பூரிக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு வாயு பொருள் சாப்பிட்டோம்னா மேலே வந்து வாயுவாக கிளம்பும். அப்போ வயிற்றில் வலி இருக்கும், அது நெஞ்சு அடைக்கும். நடு வயிற்றில் வலி இருக்குன்னா ஏதோ புண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குன்னா. கீழ் வயிற்றில் வலி இருக்குன்னா அழுக்குகள் வெளியாகாமல் மலகுடலில் சிக்கல் இருந்தாலும் இந்த அடி வயிற்று வலி இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் வலி சிக்கல் இருந்தாலும் அந்த அடி வயிற்றில் வலி இருக்கும்.
ஆண்களுக்கு ஏன் அடிவயிற்றில் வலி இருக்குன்னா, சிறுநீர் சரியாக கழிக்கலை, அவங்க வெயிலே சுற்றுறாங்க, தலையில் எண்ணெய் வைக்கலை, அவங்களுக்கு வந்து அடிவயிற்றில் வலி வரும். அந்த வலியை அப்படியே விட்டுட்டே போனாங்கன்னா சிறுநீரகம் கெட்டு போயிடும். சிறுநீரகம் கெட்டுருச்சுன்னா அவங்களுடைய சிறுநீரகம் பழுதடைந்தா இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியும், எல்லாருக்குமே சிறுநீரகம் கெட்டு போயிடுது. அதையும் காப்பாற்றக்கூடியது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு தானே இந்த மாதிரி வெயிலில் சுற்றுறோன்னா, நம்ம தினந்தோறும் வெயிலில் சுற்றுறோம், தினந்தோறும் அலைகிறோம். அப்போ நம்ம உள் உறுப்புகளை நம்ம பாதுகாக்கணும். அப்போது வந்து இந்த வில்வம் பழத்தில் செய்யப்பட்ட மருந்தை தினந்தோறும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது குடும்பத்தோடு சாப்பிடலாம். பெரியவங்களில் சிறியவர்கள் எல்லாரும் சாப்பிடலாம். சிறியவர்களுக்கு அரை ஸ்பூன் போதும், பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க அடிவயிற்று வலி நல்லாகும். அடிவயிற்று வலி நல்லானாலே முகம் அழகு பெறும், பொலிவு பெறும். சொல்லுவாங்க, வசீகர முகம் வேண்டும்னா கண்டிப்பாக இந்த வில்வம் பழத்தை 48 நாள் சாப்பிட்டோம்னா அடிவயிற்றில் உள்ள வலி போய் முகம் வந்து வசீகரமாக இருக்கும். வசீகரமாக முகம் வேண்டும்னா இந்த பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழத்தோடு சேர்த்து இந்த மருந்து கலவையை சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் பெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.